நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் நல்லாட்சிக்கான முன்மாதிரியாக பாஜக உருவெடுத்துள்ளது என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் புதிய பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், நாட்டில் உற்பத்தியை பெருக்கி சாமானிய மக்களின் வருவாயை உயர்த்துவதே அரசின் நோக்கம் என எடுத்துரைத்தார். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்தவுடன் எதிர்க்கட்சிகள் தங்கள் ஆளும் ஹிமாச்சலில் சிமெண்ட் விலையை உயர்த்தி கஜானாவை நிரப்ப தொடங்கிவிட்டதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். டெல்லியில் பாஜக மாநில அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் சொல்வதும் அதனை செய்வதும் நேர்மாறாக இருப்பதாக சாடினார். டெல்லியில் பாஜகவின் புதிய மாநில அலுவலக கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா, முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நவீன வசதிகளோடு கட்டப்பட்ட புதிய அலுவலகம் தலைநகரில் நிறுவன நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வெற்றியை ஆபரேஷன் சிந்தூருடன் தொடர்பு படுத்தியதற்கு பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை இரண்டையும் ஒப்பிட்டால் வெற்றியின் விளிம்பில் இருக்கும்போது மூன்றாவது நடுவரின் உத்தரவை கேட்டு இடையில் நிறுத்திவிடக் கூடாது என்பதை இந்திய கேப்டனிடமிருந்து கற்றுக்கொள்ளுமாறும் சாடியிருக்கிறது. இந்தியா பூட்டான் இடையே 4033 கோடி ரூபாய் செலவில் ரயில் பாதைகள் அமைக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அசாமின் கோக்ரஜார், பூட்டானின் கெலபு இடையே ஒரு ரயில்வே லைன், மேற்கு வங்கத்தின் பனார்கட், பூட்டானின் சாம்சே இடையே ஒரு ரயில்வே லைன் என 2 ரயில் பாதைகளை அமைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. மத்திய மாநில அரசுகளும் கைகோர்த்து பயணித்தால் சாத்தியமற்ற விஷயங்கள் கூட சாத்தியமாகும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலனுக்கான தேசிய மாநாட்டில் இவ்வாறு கூறிய அவர், இதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் செய்து மத்திய அரசு ஒரு மைல்கல்லை எட்டியிருப்பதாக கூறினார். சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய ராணுவ வீரர்களின் பயிற்சி வீடியோ வெளியாகி சிலிர்க்க வைத்திருக்கிறது. நாட்டுக்காக கடும் பனி அல்லது சுட்டெரிக்கும் வெயிலை தாங்கிக் கொண்டு கரடு முரடான மலை முகடுகளை கடந்து சென்று சவாலான சூழலை எதிர்கொள்ளும் வகையில் தீவிர பயிற்சி எடுத்தது தொடர்பான வீடியோ வெளியாக இருக்கிறது. மாநில அந்தஸ்து கோரி லடாக்கின் லே பகுதியில் போராட்டம் நடத்தும் குழுவினர் மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவதோடு போராட்டக்காரர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறும் வரை பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். வன்முறை வெடித்த லடாக்கின் லே பகுதியில் 6வது நாளாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பல இடங்களில் தடுப்புகள் அமைத்து துணை ராணுவ படையினர் சோதனை நடத்தி வருவதால் முக்கிய சுற்றுலா தளத்தில் இயல்பை இழந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் மாவட்டத்தில் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது வேகமாக வந்த பிக்கப் வாகனம் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 5 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக சாலையோரம் நின்றிருந்த நிலையில் அதிவேகமாக சென்ற வாகனம் அவர்கள் மீது மோதியது. வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக அக்டோபர் 1ஆம் தேதி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக அக்டோபர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல இடங்களில் இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக எழும்பூர், சேப்பாக்கம், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஎச்சி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சுமார் 165 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை இன்று காலை 10:45 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மறைந்த தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் நினைவாக ஜே. அன்பழகன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. முதலமைச்சர்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கள ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். முன்னதாக கரூர் துயர சம்பவத்தை அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட பயணத்தை முதலமைச்சர் ரத்து செய்திருந்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் கட்சியின் நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்ட தவேக தலைவர் விஜய் மீண்டும் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்றடைந்தார். காலை முதலே ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. விஜயின் நீலாங்கரை வீட்டை தொடர்ந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கானத்தூர் காவல் நிலைய போலீசார் 2 பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த கரூர் தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கில் தாம் கைது செய்யக்கூடும் என அஞ்சி தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது போலீசார் தடியடி நடத்திய வீடியோவை இணையத்தில் பகிர்ந்த ஆதவ் அர்ஜுனா, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி என குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த பதிவை நீக்கினார். கரூர் கூட்ட நெரிசலுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தவேக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள விற்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தவேக கிளை செயலாளர் ஐயப்பன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தில் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறலில் கத்தி கூச்சலிடும் அதிர்ச்சியூட்டும் புதிய வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் தனி ஆணையம் அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூரில் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சீனா இரங்கல் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இதுகுறித்து பேசினார். அப்போது உயிரிழந்தவர்களில் சீன நாட்டவர் யாரும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் பெண்ணின் செயின் பறிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஆணையம் முறையாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். சிவகாசி அருகே எம் துரைசாமிபுரத்தில் பட்டாசு தொழிலாளர்களோடு கலந்துரையாடினார். அப்போது பட்டாசு தொழிலாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர்களது நிலையை பார்க்கும்போது வருத்தமாக உள்ளதாக வேதனை தெரிவித்தார். செங்கற்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய தாமதமாக வந்த அமைச்சர் சிவசங்கர் தாமதமாக வந்தது குறித்து செய்தியாளர் கேட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தான் புதிதாக அமைச்சரானதை போன்று கேள்வி கேட்பதாக கூறி அமைச்சர் வாக்குவாதம் செய்ததால் செய்தியாளர்கள் அவரது ஆய்வை புறக்கணித்துவிட்டு சென்றனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மருத்துவம் சார்ந்த பொருட்களை எடுத்து செல்ல 1.85 கோடி ரூபாய் மதிப்புடைய 15 CNG வாகனங்கள் கொள்முதல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கோவை கார் குண்டுவெடிப்பு நடத்த முக்கிய காரணமாக இருந்த 2 பேருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து NIA சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய ஜமேஷா முபின் மற்றும் அசாருதீன் ஆகியோருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் இணையதளத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானி சார்பதிவாளர் அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பத்திரப்பதிவு முடங்கியது. சார்பதிவாளர் அலுவலகங்களில் மாலை 3 மணி முதல் திடீரென சர்வர் வேலை செய்யாததால் பத்திரப்பதிவு அலுவலக வளாகம் வெறிச்சோடி காணப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சி சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முயற்சிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களாக நடைபெறாத நகர்மன்ற கூட்டம் திடீரென கூடியது. திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுக கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் கூட்டத்தில் 52 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சி ஆணையரை கண்டித்து 3வது வார்டு கவுன்சிலர் தெருவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தனது வார்டுக்கு உட்பட்ட மாணிக்கவாசகர் நகரில் சாலை அமைக்கும் பணியின் போது முன்னாள் கவுன்சிலரின் வீட்டின் முன்புள்ள சிமெண்ட் கட்டையை அகற்ற முயன்ற போது அவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து பார்த்து கூறிய மருத்துவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மருத்துவர் கண்ணனுக்கு சொந்தமான அரவிந்த் மருத்துவமனைக்கு சீல் வைத்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஸ்கேன் மெஷினையும் பறிமுதல் செய்தனர். குடித்துவிட்டு சொகுசு காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக சென்னை EVP பிலிம் சிட்டி உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்ணா சாலை மற்றும் கிரீன்வே சாலை சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த 2 காவலர்கள் மீது சந்தோஷ் ரெட்டி குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. சென்னையில் காவல்துறை விசாரணையில் இருந்து தப்பி ஓட முயன்ற A+ ரவுடி கால் தடுக்கி கீழே விழுந்து காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அயனாவரத்தைச் சேர்ந்த A+ ரவுடி மாயக்கண்ணன் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஆந்திராவில் இருந்த ரவுடி மாயக்கண்ணனை தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வரும்போது தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. சென்னை கொடுங்கையூரில் ஓசியில் சிகரெட் கேட்டு மளிகை கடைக்காரரிடம் தகராறில் ஈடுபட்டதை தட்டி கேட்டதால் கல்லூரி மாணவரை கத்தியால் குத்திய போதையாசாமியை போலீசார் கைது செய்தனர். போதையாசாமி கோழி சரத்குமார் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்றதால் கால் தடுக்கி கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டது. பூந்தமல்லி அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணிசை குண்டுமேடு பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ளதாக தனியார் சோலார் மின் உற்பத்தி நிறுவனத்தை மூட வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதுவும் அரை நிர்வாண கோலத்தில் கையில் மண்டை ஓட்டுடன் சென்ற விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருப்புவனையில் மூடி கிடக்கும் புதுவை கூட்டுறவு நூற்பாலையின் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த கோரி ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டில் தெரு சாலை அமைக்க திமுக பிரமுகர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வார்டு கவுன்சிலர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் விருத்தாசலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இச்சிப்புத்தூரில் உள்ள MRF டயர் நிறுவனம் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக கூறி வேலூர் தொழிலாளர் நலத்துறையிடம் அண்ணா தொழிற்சங்கத்தினர் புகார் அளித்தனர். அதில் 8 தொழிற்சங்கங்கள் உள்ள நிலையில் ஒரே ஒரு சங்கத்தை மட்டும் அழைத்து பேசி 18.1% ஊதிய ஒப்பந்த உயர்வு போட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியின் அவசர கூட்டம் நகர்மன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது. அப்போது நகராட்சி தலைவர் உஷாவின் கணவரும் திமுக நகர செயலாளருமான வெங்கடேஷ் நகராட்சி நிர்வாகத்தில் தலையிடுவதால் நிர்வாக சீர்கேடு ஏற்படுவதாக திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை மெரினா கடற்கரை சாலையில் ஆட்டோவில் பெண் ஒருவர் ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெரினா கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றில் துணி மூட்டைகளுக்கு மேல் பகுதியில் பெண் ஒருவர் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் ரோடு பகுதியில் ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்து தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான அரை மணி நேரத்தில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். சாலை ஓரம் நோ பார்க்கிங் பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்த போலீசார் ரசீதை வாகனத்திலேயே வைத்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். பாம்பனில் இருந்து 2 பேர் சென்ற இருசக்கர வாகனம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே வேகமாக வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு வாகனத்தின் மீது தாறுமாறாக மோதியது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பரசேரி அருகே மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீண்ட நாட்களாக மனைவியை பிரிந்து இருந்த கணவன் மகன் திருமணத்திற்கு வந்தபோது தன்னை வீட்டில் இருந்து பிரித்து வைத்த பகையை கொலை செய்து தீர்த்து கொண்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மதுபான கடைக்கு பின்புறம் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சூளகிரி அடுத்த கங்கசந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அமரேசன் கார்பாலா கிராமத்தில் உள்ள மதுபான கடையில் மது வாங்க சென்றதாக தெரிகிறது. அப்போது மதுபான கடைக்கு பின்புறம் அமரேசனை மர்ம நபர்கள் உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மயானத்திற்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டதால் சடலத்தோடு வாகனத்தை சாலையின் குறுக்கே நிறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகரமாங்குடி கிராமத்தினருக்கான மயானம் வேம்புக்குடி சுங்கச்சாவடி அருகே உள்ள நிலையில் நெடுஞ்சாலையை கடந்து மயானத்திற்கு செல்லும் பாதையை நெடுஞ்சாலைத்துறையினர் அடைத்து விட்டதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அத்திக்கடையில் அரசு அனுமதியின்றி பதுக்கி வைத்திருந்த வெடிப்பொருட்களை கிராம நிர்வாக அலுவலர் பறிமுதல் செய்தார். விக்னேஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 டன் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் சிப்காட் பகுதியில் மரப்பட்டறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரக்கட்டைகள் எரிந்து நாசமாகின. மரப்பட்டறையில் மின் வயரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தருமபுரி நகராட்சியில் செயல்படும் சுத்திகரிப்பு நிலையம் பல ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளதால் கழிவுநீர் சுத்திகரிக்காமலேயே சனத்குமார் நதியில் விடப்படுவதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். செட்டிக்கரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வரும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாததால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர் மாசடைவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் 80வது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் TRB ராஜா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய லட்சணையை வெளியிட்டார். அப்போது பேசிய அமைச்சர் வர்த்தக மற்றும் தொழில்துறையின் நலனுக்காக மாநில அரசுடன் கூட்டு விவாதம் செய்ய வர்த்தக அமைப்புகளை வலியுறுத்தினர். 2026 அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிகளிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி சூடுரைத்தார். ஈரோட்டில் அதிமுக சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் அனைத்து கட்சியின் வேட்பாளர்களின் டெபாசிட் காலியாகும் என்றார். கரூர் தவேகா பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபரை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் சந்தோஷ்குமார் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் மதிவேந்தன் பார்வையிட்டு உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். தூத்துக்குடி மாநகராட்சி மாதாந்திர சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது. அப்போது கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளும் பாரபட்சமின்றி நிறைவேற்றப்படும் என மேயர் உறுதியளித்தார். மதுரை தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கிராமப்புற பெண்களுக்கான AI தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. அதில் கலந்து கொண்ட 2025 பெண்களுக்கு கூகுள் வல்லுநர்களின் ஆலோசனைப்படி புதிய AI செயலியை உருவாக்க பயிற்சி வழங்கப்பட்டது. சென்னை புழல்
திகார் சிறையில் கைதிக்கு கஞ்சா சப்ளை செய்த வழக்கறிஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவறையில் பதுக்கி வைத்திருந்த 54 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறை காவலர்கள் விசாரித்த போது சிறைவாசி சிலம்பரசனை சந்திக்க வந்து சென்ற வழக்கறிஞர் ஹேமந்த் கஞ்சாவை மறைத்து கொடுத்து சென்றது தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி யூனியனில் திமுக சேர்மனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததால் மீண்டும் அவரே சேர்மனாக தொடர்வார் என அறிவிக்கப்பட்டது. 16 கவுன்சிலர்களில் 13 பேர் திமுக சேர்மன் சௌமியாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 13 பேரில் 12 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. தூத்துக்குடி அருகே பல பெண்களிடம் நகை பெற்று மோசடி செய்த நபரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் அடகு கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேம்பார் பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் அப்பகுதியில் நகை அடகு கடை வைத்து பல பெண்களிடம் நகையை பெற்று திரும்ப தராமல் மோசடி செய்ததாக தெரிகிறது. திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் தற்காலிக மின் இணைப்பை நிரந்தர மின் இணைப்பாக மாற்றுவதற்கு 1500 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மின்வாரிய வணிக ஆய்வாளர் சரவணன் கால்நடை மருத்துவரான முத்தையா என்பவரிடம் லஞ்சம் கேட்ட நிலையில் அவர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞருக்கு 20 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புள்ளம்பாடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன்ராஜ் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியிடம் அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த 2 இளைஞர்கள் மொபைல்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அணைப்பட்டி சாலையில் உள்ள கடைக்குள் கத்தியோடு நள்ளிரவில் புகுந்த நபர்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் கடையை சூறையாடி சென்றுள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே வீட்டில் சுமார் 16 சவரன் நகையை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சோமந்துறை சித்தூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேலும் அவரது மனைவியும் பணிக்கு சென்றிருந்த போது அவர்களின் வீட்டிற்கு அருகில் தங்கியிருந்த வெளியூரைச் சேர்ந்த சாந்தகுமார், சுரேஷ், பாண்டித்துரை ஆகியோர் கைவரிசை காட்டியதாக தெரிகிறது. அண்ணன் மகன்கள் சொத்தை அபகரிக்க முயல்வதாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முதிய தம்பதி புகார் மனு அளித்தனர். சிவத்தையாபுரத்தைச் சேர்ந்த ரத்னராஜ் மனைவி சாந்தாவுடன் வசித்து வரும் நிலையில் அவரது அண்ணன் மகன்கள் சொத்தை அபகரிக்கும் நோக்கில் அடிக்கடி தம்பதி மீது தாக்குதலில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே பூமிக்கு அடியிலிருந்து 13 சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் முட்புதரிலிருந்து மேலும் ஒரு அம்மன் சிலையும் மீட்கப்பட்டது. நத்தமேடு பழைய அக்ரஹாரம் அருகே கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணிக்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சேயூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலையை மறைமுக ஏலத்தில் விடுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் சேயூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை மூட்டையை இருப்பு வைத்து ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். பொதுவெளியில் பகிரங்க ஏலம் விட கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணி பகுதியில் பெரியகுளம் முற்றிலும் வறண்டு விட்டதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை இல்லாததால் குளம் முற்றிலும் வற்றி அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், வீரசிகாமணி உள்ளிட்ட கிராம மக்கள் விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே இடிக்கப்பட்ட கோவிலை மீண்டும் கட்டிக் கொடுக்க கோரி ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். முள்ளுவாடி பகுதியில் இருந்த பழமையான கொல்லமாரியம்மன் கோவில் தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு காரணமாக இடிக்கப்பட்டது. தனிநபர் தனது சுயநலத்திற்காக பொய் தகவலை நீதிமன்றத்தில் கூறி கோவிலை இடிக்க செய்துவிட்டதாக மனுவில் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சாயாவனம் அருள்மிகு குயிலினும் இன்மொழியால் சமேத சாயாவனேஸ்வரர் கோவிலில் தொல்லியல் துறையினர் கல்வெட்டு எழுத்துக்களை ஆய்வு செய்தனர். முன்னதாக பூம்புகார் கடற்பரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சாயாவனேஸ்வரர் கோயிலில் ஆய்வு பணி தொடங்கியிருக்கிறது.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஆயுத பூஜை விழா கோலாகலமாக நடைபெற்றது. வீராட்சிப்பாளையத்தில் உள்ள கல்லூரி மைதானத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் மாணவிகள் பாடல்களுக்கு நடனமாடி வைப் செய்தனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் மனவளக்கலை சார்பில் அறங்காவலர் தினம், ஞான ஆசிரியர் தினம் மற்றும் மனைவி நல வேட்பு நாள் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தம்பதியினர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கையில் மஞ்சள் கயிற்றை கட்டியும் மாலை மாற்றிக்கொண்டும் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தனியார் நட்சத்திர விடுதியில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட கொலுபொம்மைகள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. புத்தர், காந்தி, அப்துல் கலாம், பாரதியார், திருவள்ளுவர், விவேகானந்தர் உள்ளிட்ட பலரது சிலைகள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக வைக்கப்பட்டிருந்தது. தஞ்சை பெரிய கோயிலில் நவராத்திரியொட்டி ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். பெரியநாயகி அம்மனுக்கு பல்வேறு மலர்களாலும் ஆபரணங்களாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. காலை முதலே திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து சென்றனர். தொடர்ந்து நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தெலங்கானா மாநிலம் சரூர் நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற பதுக்கம்மா நிகழ்ச்சியில் 2 கின்னஸ் சாதனைகள் படைக்கப்பட்டன. 63 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட பதுக்கம்மா சிலையை உருவாக்கியது மற்றும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் பதுக்கம்மா பாடல்களை பாடிக்கொண்டே நடனமாடியது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. டெல்லி அரசின் முதல் லட்சணைக்காக நாடு முழுவதிலும் இருந்து இதுவரை 1800 டிசைன்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் டெல்லியின் தனித்துவ வரலாறு, கலாச்சாரம் மற்றும் குடிமக்களை பிரதிபலிக்கக்கூடிய லட்சணையை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் பெற்றோர் மற்றும் மனைவியை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்ததாக நாடகமாடி பிரபல இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவருக்கு உதவிய மற்றொருவரும் சிக்கிய நிலையில் மோசடி பணத்தை மீட்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் 100% சுங்கவரி விதிப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் அமெரிக்க திரையரங்குகளை ஆக்கிரமிப்பதால் உள்ளூர் திரைப்படங்கள் பாதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கத்தார் பிரதமரிடம் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு மன்னிப்பு கோரியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஹமாஸ் அமைப்பின் தலைவரை குறிவைத்து கத்தார் தலைநகர் தோஹாவில் கடந்த 9ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திடீரென கத்தார் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேத்தன்யாகு பேசியதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே இஸ்ரேல் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். அமெரிக்கா சென்றிருக்கும் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து காசா போர் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதே நேரத்தில் வெள்ளை மாளிகை வெளியே திரண்ட இஸ்ரேல் ஆதரவாளர்கள் ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை பத்திரமாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தாக்க முயன்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் வான் எல்லையில் ரஷ்ய போர் விமானங்கள் தொடர்ந்து அத்துமீறி பறந்து வருவதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டுகளை ஐநா பொதுசபை கூட்டத்தில் மறுத்து பேசிய அவர், ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ரஷ்யாவுக்கு இல்லை என்றார். யுக்ரைனில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் ரஷ்யா தற்போது கிழக்கில் உள்ள மேலும் ஒரு கிராமத்தை கைப்பற்றியதாக வீடியோ வெளியிட்டுள்ளது. கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தி யுக்ரைன் படைகளை விரட்டிய பின்பு அங்கு ரஷ்ய கொடியை பறக்கவிட்ட வீடியோவை அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொலை, பணம் பறிப்பு, ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றில் தொடர்புடைய லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் கனடாவில் பிஸ்னோய் கும்பலோடு தொடர்புடைய அல்லது சொந்தமான எந்தவொரு சொத்துக்களையும் முடக்கவோ பறிமுதல் செய்யவோ அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. வியட்நாமை புயலை புயல் புரட்டி போட்ட நிலையில் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை விளக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. பல இடங்களில் வெள்ளம் தேங்கியதோடு மரங்கள் மற்றும் இரும்பு சீட்டுகள் உடைந்து விழுந்ததால் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவற்றை அப்புறப்படுத்தி இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் ரிங்கு தங்கப்பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் F46 பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரிங்கு 66.37 மீட்டர் ஈட்டி எறிந்து சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்ட திலக் வர்மாவிற்கு ஐதராபாத் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சொந்த ஊர் திரும்பிய அவரை ரசிகர்கள் மேளதாளங்கள் முழங்க பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். ஆசிய கோப்பை வென்ற இந்திய அணியை பாராட்டும் விதமாக ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் மணல் ஓவியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆசிய கோப்பை என இந்தியாவின் தொடர் வெற்றிகளை கொண்டாடும் விதமாக சிந்தூரை பின்னணியில் வைத்து ரஃபேல் மற்றும் கிரிக்கெட் பேட்டை மணலில் வடிவமைத்து பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அசத்தியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக மிதுன் மன்ஹாஸ் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 70 வயது கடந்தவர்கள் நிர்வாக பொறுப்பில் நீடிக்க முடியாது என்பதால் ரோஜர் பின்னி விலகியதை அடுத்து BCCIயின் 37வது தலைவராக மிதுன் மன்ஹாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் கிறிஸ் வொர்க் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான சரியான நேரம் என்றும் இங்கிலாந்துக்காக விளையாட வேண்டும் என்ற தனது சிறுவயது கனவு நனவாகியதில் தாம் ஒரு அதிர்ஷ்டசாலி என்றும் கூறியிருக்கிறார். தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழ்நாடு மாணவனுக்கு சொந்த ஊரில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தார். வேலூர் மாவட்டம் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். பிரபாஸ் நடிப்பில் உருவாகியிருக்கும் தி ராஜா சாப் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறது. மாருதி இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் சஞ்சய் தத், மாளவிகா மோகனன், நித்யா அகர்வால் மற்றும் ரித்திக்குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஹாரர் த்ரில்லர் கதையம்சத்தில் உருவாகியிருக்கும் இப்படம் பேன் இண்டியா படமாக ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 5 மொழிகளில் வெளியாக உள்ளது. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் நடிப்பில் கடந்த 25ஆம் தேதி வெளியான ஓஜி திரைப்படம் உலக அளவில் 4 நாட்களில் 252 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. சுஜித் இயக்கிய ஓஜி திரைப்படத்தில் பிரியங்கா மோகன், பாலிவுட் நடிகர் இம்ரான் ஹாஷ்மி, பிரகாஷ் ராஜ், ஸ்ரேயா ரெட்டி, அர்ஜுன் தாஸ், ஷாம் மற்றும் ஹரிஷ் உத்தமன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்ற கிரெவென்டிக் 24H கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்தது. சினிமா வாழ்க்கையை தொடர்ந்து நடிகர் அஜித் குமார் கார் ரேசிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அஜித் குமார் ரேசிங் என்ற சொந்த கார் பந்தய நிறுவனத்தை உருவாக்கிய அவர் துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவிருந்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை படக்குழு ரத்து செய்திருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தை அடுத்து ப்ரமோஷன் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாகவும் உரிய நேரத்தில் தமிழ்நாட்டு ரசிகர்களை சந்திப்போம் எனவும் படக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிச்சா சுதீப் நடிப்பில் உருவாகியிருக்கும் மார்க் திரைப்படத்தின் முதல் பாடலின் லிரிக்கல் வீடியோ அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. கிச்சா சுதீப் நான் ஈ, அருந்ததி, புலி ஆகிய திரைப்படங்களில் வில்லனாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் உப கோவிலான மகாகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் 8வது நாளை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பெண்கள் பூந்தட்டுகளை கையில் ஏந்தி கொண்டு ரத வீதிகளில் சுற்றி கோவிலுக்குள் வந்தனர். பல வண்ண மலர்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னீர்மடை உலகளந்த பெருமாள் கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் கருட சேவையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டன. கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு அமர்ந்த பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் வான வேடிக்கைகளோடு திருவீதி உலா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருள்மிகு வெண்ணிமலை முருகன் கோவிலில் நவராத்திரி குலுவிழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சென்னையைச் சேர்ந்த ஸ்வேதா நட்சத்திரா கலைக்குழுவின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பல்வேறு கடவுளர்களின் வேடமிட்டு பரதநாட்டியம் ஆடி
தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் தேவாலயத்தின் 363வது ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது ஏராளமான பக்தர்கள் சப்பர வீதி விழாவில் பங்கேற்று தூய மிக்கேல் அதிதூதரை வழிபட்டனர். ஜோஹோ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அரட்டை என்கிற புதிய மெசேஜிங் செயலி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. நாளொன்றுக்கு 3000 பேர் மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த செயலியை கடந்த 3 நாட்களில் மட்டும் நாளொன்றுக்கு 3.5 லட்சம் பேர் வீதம் பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர்.